ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு க்ளீன் வாட்டர் ஆர்ஓ வாட்டர் ஃபில்டர் ஒன்று அன்பாக்சிங் பார்க்கலாம். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பிராண்டு பார்த்தீங்க அப்படின்னா க்ளீன் வாட்டர். இதனோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா செரி ரெட்டு கலர் இதனோட ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி, டேங்க் கெப்பாசிட்டி வந்து 10 லிட்டரு, ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வந்து 12 லிட்டரு. அப்புறம் அதனோட டைமென்ஷனு, வெயிட்டு கொடுத்துருக்குறாங்க. அதனோட வோல்டேஜ் ஏசி 220 வோல்ட்டு. பவர் கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா 30 வாட்டு. இதான் டோட்டல் பாக்ஸ் வியூ. சரி, பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. டாப்பு பாட்டம் வந்து உங்களுக்கு தெர்மாக்கோல் பேக்கிங் இருக்கும். ஃபில்டரை ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம். உள்ளே உங்களுக்கு ஒரு கவர் வந்துடும். கவர் எடுத்துடலாம். ஃபில்டர் பார்த்தீங்கன்னா இதுதான் கலரு, செரி ரெட்டு கலரு. பேக் சைடு உங்களுக்கு வரும். சரி, உள்ளே இருக்கிற எல்லா ஐட்டம்ஸு செக் பண்ணிடலாம். செக் பண்ணிவிட்டு ஃபில்டர் எப்படி இருக்குங்கிறது பார்த்துலாம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆர்ஓ ப்ளஸ் காப்பர் ஃபில்டர். பார்த்தீங்கன்னா ஆர்ஓ ப்ளஸ் காப்பருங்க இது வரக்கூடியது. உங்களுக்கு ஃபில்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கவர் வரும். உள்ள ரீஃபில்டு ஸ்பன் ஃபில்டர் ஒன்று வரும். டியூப் வந்து ஒரு 5 மீட்டர் டியூப் வரும். மெம்பரேன் 100 GBD மெம்பரேன் ஒன்று வரும். அப்புறம் இன்லெட் வால்வ் செட்டு, அப்புறம் வாட்டர் டேப்பு, பிளாக் கலரில் வாட்டர் டேப் வரும். அப்புறம் உள்ள காப்பர் ஃபில்டர் இருக்கிறனால அந்த பிஹெச் பேலன்ஸ் செக் பண்ணுறதுக்கு அந்த டெஸ்டர், பிஹெச் டெஸ்டர் லிக்யூட் இருக்கும். அதுபோக பார்த்தீங்கன்னா ப்ரீ ஃபில்ட்ரு, வெளியில் வரக்கூடிய ப்ரீ ஃபில்டர் வரும். ப்ளஸ்ஸு ஃபில்டர் மாட்டுறதுக்கு உங்களுக்கு அந்த பட்டா டைப்பில் வந்து ஸ்டாண்டு, ரொம்ப ஹெவி வெயிட்டில் ஸ்டாண்ட் ஒன்று வரும். என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குதுன்னு ஒரு தடவை பார்த்துக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு பவருக்கும் ப்ராசஸுக்கும் இந்த மாதிரி இண்டிகேட்டர் வரும் சைடில். இதுதான் டோட்டல் அதில் வரக்கூடிய மெட்டீரியல்ஸு. ஒரு தடவை உங்களுக்கு செக் பண்ணி காமிச்சிடும். ஸ்டாண்டு, டியூபு ஆஸ் யூஷுவல் பார்த்தது. கேபினெட்டு பார்த்தீங்கன்னா பாலி கார்பனேட்டு கேபினெட்டு. சரி, ஃபில்டரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உள்ள ஸ்டேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரா வாட்டர் உங்களுக்கு இந்த மாதிரி யூனியன் பல்கட் யூனியன் வழியாக உள்ளே வரும். உள்ளே பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ப்ரீ ஃபில்டரு, அதுக்கப்புறம் செடிமெண்ட் ஃபில்டர்லேருந்து உள்ள நேராக பம்புக்கு போகும். பூஸ்டர் பம்புக்கு போகும்.
அதுக்கு முன்னாடி எஸ்பி இருக்கும். நேராக பூஸ்ட் பம்ப்லேருந்து நேராக 100 GPD மெம்பரேன் வரும். பம்பும் பார்த்தீங்கன்னா 100 GPD தான். அதுபோக எஸ்எம்பிஎஸ் உங்களுக்கு 24 2.5 வோல்ட்டு எஸ்எம்பிஎஸ் வரும். அதுக்கப்புறம் மெம்பரேன்லேருந்து உங்களுக்கு ஃபில்டர் வாட்டர் பார்த்தீங்கன்னா காப்பர் ஃபில்டர். இது 5-in-1 காப்பர் ஃபில்டருங்க கொடுத்துருக்குறான் பாருங்கள். 5-in-1 காப்பர் ஃபில்டர். அதிலேருந்து நேராக ஸ்டோரேஜ் டேங்க் வரும். வேஸ்ட் வாட்டருக்கு பார்த்தீங்கன்னா இந்த 450 FR வழியாக நேராக வெளியில் வந்துடும். காப்பர் ஃபில்டர் மட்டும் உங்களுக்கு செப்பரேட்டாக காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா pH பேலன்ஸு கொடுத்துருக்குறாங்க. அதுபோக ஹெல்ப்ஸு ஸ்டெடி ஹார்ட் ரிதம், அதுக்கு மெக்னீஷியம், அப்புறம் காப்பரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கால்சியம், சிங்கு. அந்த 5-in-1 இந்த ஒரே ஃபில்டரில் இருக்குது, இந்த காப்பர் ஃபில்டரில். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்க்ளூடிங் மிஷினோட சேர்ந்து வரும். நார்மலாக போஸ்ட் கார்பன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா RO + காப்பர் ஃபில்டர் வரும். மேக்ஸிமம் இதிலோட தான் பார்த்தாச்சுங்க. உங்களுக்கு மிஷின் இன்ஸ்டாலேஷன் பண்ணிவிட்டு அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேங்க. ஓகே, தேங்க்ஸ்.